ஹலோ ஆல், வெல்கம் டு கேம் ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பிக்சரை எப்படி கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுங்கிறது. இப்போது நான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன், நான் ஒரு ட்ராயிங்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். மெயினாக இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு காரணம் என்னோடய ஸ்டூடெண்ட் தான். ஓகே, அடியில் ஒரு நோட் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. நான் என் டைரியை வச்சுருக்கேன். ஓகே, இந்த ட்ராயிங் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ராயிங்கை நான் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னா, பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து எடுத்தேன். இதை நான் எப்படி இதுக்கு காப்பி பண்ணேன் அப்படின்னா, லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டு இமேஜ் வியூவரில் இதை வியூ பண்ணி ஜூம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லேப்டாப்பை திருப்பி, அதாவது ஸ்க்ரீன் தரையில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே பேப்பரை வச்சு ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணேன். அதுக்கு மேலே அப்படியே காப்பி பண்ணி எடுத்தேன். அப்படி தான் நான் இந்த ட்ராயிங்கை ரெடி பண்ணேன். ஓகேவா? உங்களுக்கு அந்த லேப்டாப்பில் நான் எப்படி காப்பி பண்ணுறேங்கிற மெத்தட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதையும் சொல்லித்தரேன். இது நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கார்பன் பேப்பர். நம்ம எப்போவுமே ஆரிக்கு ஒயிட் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி 2 கார்பனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளூ கலரில் ஒரு கார்பன் பார்த்துருப்பீங்க, அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நான் இப்போ விரிச்சிருக்க கிளாத் கோல்டன் கலர் கிளாத்துங்கிறதுனாலையும் கேமராவில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணுங்கிறதுக்காகவும் மட்டும்தான் நான் இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த ப்ளூ கலரை எப்போவுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, இதில் நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுங்கிறத, நான் இந்த கார்பன் பேப்பரை யூஸ் பண்ணுறத நீங்கள் ஒரு மெத்தடாக மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்க போகிறது ப்ளூ, எல்லோ அண்ட் ஒயிட்டு தான். இதுதான் ட்ரேஸிங்காக, இதுக்கப்புறம் எதுவும் சொல்லித்தர மாட்டீங்கன்னா அப்படி கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ப்ளவுஸ் போட வரும்போது உங்களுக்கு லிக்யூட், அதாவது பவுடரில் எப்படி ட்ரேஸ் பண்ணுவாங்க, இல்லை இந்த மாதிரி பேப்பரை வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லித்தரேன். என் ஸ்டூடெண்ட் யார்கிட்டையும் டவுட்டுன்னு போய் நிற்கக்கூடாது. பர்ஃபெக்டாக என் ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ணுங்கிறது மட்டும்தான் என்னோடய நோக்கம். அவங்களுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஓகே, இப்போது கீழே ட்ரேசிங் பேப்பர் வச்சுட்டு மேலே இமேஜை வச்சுட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது மேலே 4 சைடு ஒரு குண்டூசி வச்சு குத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா, பேப்பர் நழுவாமல் இருக்கும். பேப்பர் அங்கங்கே போச்சு அப்படின்னா இமேஜ் கரெக்டாக கிளாத்தில் விழுகாது. நான் அடிக்கடி இப்படி பண்ணுறதுனால எனக்கு குண்டூசி தேவையில்லை, நான் கரெக்டாகவே பண்ணுவேன். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணுறவங்க, அதாவது பேப்பர் அங்கிட்டும் இங்கிட்டும் ஷேக் ஆகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஓகே. இப்போ நான் வெயிட்டுக்காக மட்டும் ஒரு இது வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி இது மேலே ட்ராயிங் பண்ணுறேன்னு பாருங்கள். அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி அச்சு அசல் நான் பெண்ணில் வரைகிறேன். இது என்னோடய எழுதாத பென்னு. இந்த மாதிரி ஏதாவது பென் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அது மேலேயே நான் ட்ராயிங் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இமேஜஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி பிக்சரை காப்பி பண்ணுறதுன்னு தெரியல. மேக்ஸிமம் அவங்க கைப்பட வரைஞ்ச பிக்சரை வச்சு தான் போடுறாங்க. ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தருமே ட்ராயிங்கில் ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்கிறாங்க, அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காண்டி தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது, யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஓகே, நான் அப்படியே தான் ட்ராயிங் பண்ணிகிட்டே வரேன். நீங்களும் அதே மாதிரியே ட்ராயிங் பண்ணிகிட்டே வாங்க. எனக்கு அடிக்கடி நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால, பழகிட்டதுனால, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால ஷேக் ஆகாது. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரையும் போது கண்டிப்பாக 4 பக்கமும் குண்டூசி வச்சு, அதாவது கிளாத்து, கார்பன் பேப்பர், ட்ரேசிங் பேப்பர் 3ஐயும் பிடிச்சி கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேப்பரை வச்சு நல்லா குண்டூசி குத்திக்கோங்க, நான் இப்போ சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அடியில் நோட்டோ இல்லை பில்லோவோ வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரேமை வச்சு மடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ராயிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நோட்டு மேலே வச்சு பண்ணிங்கன்னா கூட கரெக்டாக வரும். ஓகே, நான் இப்போ காப்பி பண்ணிகிட்டே வரேன். எடுக்கும்போது பாருங்கள் ட்ராயிங் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. அந்த சின்ன சின்ன விஷயம், கண், கை, இந்த மாதிரி விரல்கள், இதை கூட விடக்கூடாது. இது என்னோட எழுதாத பேனா தான்.
அதனால தான் நான் அதில் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணால் கூட டார்க் ஆகாது. இந்த பிக்சர் நான் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான். உங்கள் வீட்டில் ஏதாவது எழுதாத பேனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ட்ராயிங்கை ஃபுல்லாக பண்ணி முடித்தாச்சு. இப்போ அடியில் இந்த பிக்சர் எப்படி விழுந்திருக்கிறதுங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்திங்களா, பேப்பரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கரெக்டாக இது இருக்குது. நல்லா நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கையோட விரல் அந்த டால் அப்படியே இருக்குது பர்ஃபெக்டாக. இந்த மாதிரி தான் பிக்சரை காப்பி பண்ணோம். இப்போ எப்படி ஈஸியாக ட்ரேசிங் பண்ணுறதுங்கிறத நீங்கள் அழகாகவே பார்த்திங்களா, நல்லா டார்க்காக தெரியுதா? இந்த மாதிரி தான் ட்ரேஸ் பண்ணணும். ஆனால் ப்ளூ கலர் பேப்பர் வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஒயிட் அண்ட் எல்லோ வாங்கிக்கோங்க. இல்லை நான் ஏன் ப்ளூ கலரில் பண்ணக்கூடாது அப்படின்னா, சில ட்ரேசிங் பேப்பரில் அந்த இங்கு வந்து அங்கே இங்கே பட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறது. ஓகே, இந்த பேப்பரோட பேர் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதை வாங்கிக்கோங்க. நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் வாங்கினீங்கன்னா A3 ஷீட் கிடைக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணும்போது அந்த பேப்பரை மடக்கி 6 பீஸாவோ 7 பீஸாவோ கட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு பீஸில் தனித்தனியாக ட்ராயிங் பண்ண ஆரம்பிங்க. நான் அப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேப்பரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். இல்லை இந்த ஒரு பேப்பரை பாதியாக மடக்கி கூட நீங்கள் 2 ட்ராயிங்காக போடலாம். மேலே ஒரு ட்ராயிங், கீழே ஒரு ட்ராயிங், இல்லை இந்த சைடில் ஒரு ட்ராயிங், இந்த சைடில் ஒரு ட்ராயிங் கூட போடலாம். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய எக்ஸ்பென்ஸ் போடாமல் மெட்டீரியலை குவாலிட்டியாக வாங்கிட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் அமௌண்ட் மிச்சப்படுத்தலாம். அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் சொல்கிறேன். நான் இப்போ சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்பன் பேப்பர் எது வாங்கணும் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். கார்பன் பேப்பரோட பிராண்ட் என்னங்கிறதும் அதில் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயுமே இந்த பிராண்டட் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த பேர் சொல்லி கேட்கணுங்கிற தேவை இருக்காது. அப்படி இருக்கிறவங்க நோட்கோங்க. ட்ரேசிங் பேப்பர் 1 வாங்கினீங்கனாலே போதும். அதில் 6 இல்லை 7 பீஸ் கட் பண்ணலாம். ஒரு இதில் 3 இமேஜ் வரைஞ்சிங்கன்னா கூட இதாகும். நீங்கள் தேவையில்லாமல் எந்த அமௌண்ட்டும் செலவு பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி கற்றுக்கணுங்கிற மெத்தடுக்காக தான் நான் இதை உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கேளுங்க. நான் எப்படி இப்போ ட்ரேஸ் பண்ணேங்கிறது நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. இமேஜை ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதையும் இதையும் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேட்டாக காப்பி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காப்பி பண்ணி இந்த டிசைன்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.